கொண்டு வரும் என்பது சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள், மிக முக்கியமான வார்த்தைகள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விண்ணப்பத்தின் ஆவினால் இப்போது நிரப்பெறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பரட்சுமா இயேசுவின் மூலம் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்போதுமாய் நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால், நம்முடைய திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனாலும் கூட நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளக்கூடாது, மேற்கொள்ளவும் முடியாது. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியது நம் மேல விழுந்த கடையா இருக்கிறபடியினாலே இப்போதுமாய் கூட நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கலாம். வைராக்கியமா நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையானது கர்த்தர் கொடுத்த சபை, அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிற சபை. இந்த திருச்சபைக்கு வருகிற விசுவாச
விசுவாசிகள் சத்தியத்தில் வளர, சத்தியத்தில் நிலைத்திருக்க, சத்தியவான்களாய் மாற பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் இருக்கிற ஊழியர்களை அப்படியாய் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் திருச்சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சத்தியத்தில் நடத்துக கர்த்தருடைய ஆவியின் கிருபை செய்வடமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்கார குடும்பங்களுக்கும் திருச்சபை விசுவாசிகளும் இந்த சத்தியத்தில் பலப்பட, சபையானது சத்தியத்தில் வளருமானால் நாம் இந்த தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுத்து இந்த தேசத்தை நாம் ஜெபிக்கிற போது இந்த தேசம் முழுவதும் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இப்போது நாம் முதலாவது சபைகள் எல்லாம் சத்தியத்தில் வளர, சபைகள் பாதுகாக்கப்பட, சபையில் இருக்கிற விசுவாசிகள் சிறப்பட, இன்னும் புதிய புதிய விசுவாசிகள் சபையில் வர, புதிய புதிய ஆத்துமாக்களை தரிசனத்தோடு ஊழியக்காரர்கள் ஊழியர் செய்து சபை விருத்திட நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட கண்களை மூடி சேர்ந்து ஜெபிங்க. இப்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஜெபத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த குறிப்புக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் என் தெய்வமே. ஆண்டவரே, சபையை ஆண்டவரே நீர் கொடுத்தீரப்பா. நீர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபைக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையை ஆண்டவரே நீர் வேலடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவரே எந்தெந்த உலகம் முழுவதும் எந்தெந்த இடத்துல சபை இருக்கிறதோ அந்த சபையை கர்த்தருடைய ஆவியானவர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்போது கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியக்கார குடும்பங்களுக்கு விரோதமாய், சபை விசுவாசிகளுக்கு விரோதமாய், மிஷனரிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிர் சக்திகள், எதிர் வல்லமைகள் என் நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்போது கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையில விசுவாசிகள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்க, சத்தியத்தில் நிலைத்திருக்க, ஆண்டவரே சத்தியத்தின் மீது தாகம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று எழுதியிருக்கிறது அப்பா. யோவான் 17:17 சொல்லுகிறது, ஆண்டவரே உங்க வார்த்தை சத்தியம் என்று. ஆண்டவரே, ஆண்டவரே அந்த சத்தியமாகிய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது என்று வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, சபையை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தாகத்தோடு ஆண்டவரே மட்டுமாக ஆண்டவரே விலை கிரயத்தோடு ஆண்டவரே கிராமங்களுக்கு சென்று ஊழியர் செய்கிற போது அவர்களுடைய சரீரத்தை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் கூட நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த சபைக்கு விரோதமாய் எதிர் சக்திகள், எதிர் வல்லமைகள் ஆண்டவரே எதிர் இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறதோ நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணுவீராக. ஆண்டவரே, சபையானது இப்போது இந்த நாளிலிருந்து இன்னும் ஆண்டவரே ஒரு எழுப்பதற்குள் கடந்து வரட்டும் அப்பா. எழுப்பதற்குள் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரே அந்த புறஜாதியார் அறிந்து கொள்ளும்படியாக வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்தது போல ஆண்டவரே அநேகர் சபையிலே ஆண்டவர் அற்புதங்களை காண, எழுப்புதலை காண கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமைகளை, அப்படிப்பட்ட அற்புதங்களை, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்போதுமாய் யாரெல்லாம் ஆண்டவரே எங்கள் சபை இன்னும் கட்டப்பட முடியவில்லையே, எங்கள் சபைக்கு ஒரு கட்டிடம் இல்லையே, எங்கள் சபைக்கு ஒரு சொந்த இடம் இல்லையே, எங்கள் சபைக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லையே என்று பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் அந்த சபைக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவன் தாமே கர்த்தர் ஆண்டவரே சபையை ஆண்டவரே நீர் வேலை அடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அரசாங்கத்திலிருந்து ஆண்டவரே இந்த சமுதாயத்திலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய சமூகத்திற்கு ஆண்டவரே பாதுகாப்பு, ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து சலுகைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் தரப்போருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபை விசுவாச குடும்பங்களிலே ஆண்டவரே ஊழியத்துக்கு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சபை திருப்பணியிலே ஊழியத்தை செய்ய வாலிப பிள்ளைகளை நீ தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எந்த சபை விசுவாசிகளுக்கும் ஊழியக்கார குடும்பங்களுக்கும் வியாதி வராதபடி கர்த்தர் வேலெடுத்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே எப்பேற்பட்ட வியாதியும் என்னுடைய தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள் என்று சொன்னீரே, அப்படியாய் சபையை, விசுவாச குடும்பங்களை, ஊழியக்கார குடும்பங்களை ஆண்டவரே நீர் பாதுகாக்க போர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிற இந்த வேளையிலே என் தேவன் தாமே சபையை நீர் பாதுகாக்கிறீர் என்ற உத்தரவாதத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே அந்த அபிஷேகமான ஆண்டவரே, அந்த அபிஷேகமான வார்த்தைகளுக்குள் எழும்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய சபை என்று சொல்லிறப்பா, அப்படியாய் சபையை நீ பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஜெபத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீட்பர் இரட்சகமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போற இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்த தேசம் ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு. இந்த தேசத்தில் அனைத்து விதமான மதங்களும் மதத்தை சார்ந்தவர்களும் தாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த கடவுளை ஆராதிக்க, அந்த கடவுளுடைய நம்பிக்கை மற்றொரு சொல்ல உரிமை பெற்றிருக்கிற ஒரு நாடு. ஆனாலும் சில எதிர் இயக்கங்கள் அநேகர் இந்த சபையை மாத்திரமல்ல, இப்படியாய் மத சார்பற்ற இந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை, ஒரு மதத்தினரை அநேகர் எதிர்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்கிறார். மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை எதிர்க்கிற, கிறிஸ்துவர்களை எதிர்க்கிற, மற்ற மக்களை எதிர்க்கிற எப்பேற்பட்ட இயக்கத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று பொருள். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார் தீமோத்திலே, எல்லா மனுஷரை ரட்சிக்கப்பட நான் சித்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். அதனாலே நம்முடைய திருச்சபையோ நம்மளையோ சிலர் எதிர்க்கிற போது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு திருவசனத்தில் சொல்லி கொடுத்த வார்த்தையின்படியாக அவர்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எதிராக இருக்கிற இயக்கங்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போதுமா நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் தேவனாகிய கர்த்தர். இப்போது இந்த வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி பாரத்தோடு இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அவர்களும் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பில் ஒன்றை நீங்கள் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். தேவன் அவர்கள் தாம் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அவர்களுக்கு தாம் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமா வியாதியில் ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவனை கண்டு அவனை பார்த்து கேட்டார், நீ சுகமாக நீ விரும்புகிறாயா என்று கேட்டு அவனுக்கு சுகம் கொடுத்து ஆண்டவர் அவனையும் நேசிக்கிறார் என்பதை நாம் அந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே போலதான் இப்போதுமாய் ஆண்டவர் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் இந்த இரட்சகர் இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இரட்சகராகிய இயேசு எவ்வளவு அன்புள்ளவர், இந்த இரட்சகராகிய இயேசு எவ்வளவு நீதி உள்ளவர், இந்த இரட்சகராகிய இயேசுவை தவிர இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்க வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அநேக இதிகாசங்கள் சொல்லுகிறது, அநேக வேதங்கள் சொல்லுகிறது, அநேக புராணங்கள் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ விமோச்சனம் கிடையாது என்று. ஆனால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ விமோச்சனம் கிடையாது என்று சொன்ன அநேக இதிகாசங்கள், அநேக வேதங்களிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் ஒருவரே இரத்தத்தை சிந்திருக்கிறார். பரிசுத்தமான ஒரு இரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தார் அதை நம்புகிற போது, அதை விசுவாசிக்கிற போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த குற்றமற்ற பாவமற்ற அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று யார் நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். அதை தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எதை விசுவாசிப்பான்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தில் எனக்கு பாவ விமோச்சனம் இருக்கிறது என்று யார் நம்புகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமானாக்கப்பட்டு பிழைக்கிறார்கள். இப்படியாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான தேவ பிள்ளைகள், சபையார், வாலிப தங்கச்சிகள், இதை பார்த்து கொண்டு இந்த ஜபத்தில் என்னோடு கூட பங்கு பெற்று கொண்டிருக்கிற அநேக மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மனதுருகி நாம் ஜெபிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமுடையவராக, அவருக்கே அந்த பிரியம் என்றார். அவர் தான் நம்மை உண்டாக்கிறார், நமக்கும் அந்த பிரியம்தான் இருக்கிறது. இப்போது அநேகர் கண்ணீரோடு கூட உங்கள் சொந்தங்களை நினைத்து கொண்டு போயிருக்கிறீர்கள். அநேகர் கண்ணீரோடு கூட என் உறவினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிறீர்கள். அநேகர், ஆமாம், இந்த ஊழியக்கார் சொல்வது போல அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்கு இந்த ஜெபம் தான் ஒரு வழி என்று சொல்லி இப்போது நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்க போது நிச்சயம் ஆண்டவருடைய மனதுருப்பு, ஆண்டவருடைய இறக்கம் எல்லாரையும் தொடும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கிருபை உடையவரே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்காக, அநேக சமுதாயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீரப்பா. ஆண்டவரே, யாரோ ஒருவர் எங்களுக்கு ஆண்டவர் கைப்பிரதி கொடுத்தார்கள் அப்பா. அதை நாங்கள் வாசித்தோம், ஒரு நம்பிக்கை பெற்றோம் ஆண்டவர். அநேக இயேசு ஒருவரே என்பதை நீர் அநேகர் மூலியமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்பா. இப்போதுமாய் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அன்பான எல்லாருக்காகவும் எல்லோரோடு சேர்ந்து நாங்கள் இந்த ஜெபிக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே, நீர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அநேக கிறிஸ்துவர்களும் நாங்களும் ஆண்டவரே அநேக இடங்களில் ஜெபித்தோம். அநேக ஆண்டவரே நேரங்களில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமே. ஆனால் உண்மை நீர் வெளிப்படுத்தினார் ஆண்டவரே, நீர் உண்மை வெளிப்படுத்தினார் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வார்களே அப்பா. எல்லாரையும் நீ நேசிக்கிறீர்கள், எல்லாருக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உடைய மனதுருக்கும் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் உறவினர்கள் இன்னும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இன்னும் உண்டாடு. என் தெய்வமே, இன்னும் உண்டாடு. அறியாமையினால் ஆண்டவரே, அறியாமையினால் ஆண்டவரை சிக்கி இருக்கிறாங்க அப்பா. இருளினால் அகப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, இருளினால் அகப்பட்டு இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்க அவர்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதே, அந்த இருதயம் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் மனம் திறக்கப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீர் உண்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனதுருக்கம் உள்ள தேவனம், நீர் மனதுருக்கம் உள்ள தேவனப்பா. இப்போது மனம் இறங்கும்படியாச்சு இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து இப்போது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஜெபத்தை என் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நீர் யார் என்பதை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, நீர் யார் என்பதை ஆண்டவரை வெளிப்படுத்தும் அப்பா. நீர் எவ்வளோ அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. பாவத்தை மன்னிப்பதற்கு நீர் ஒருவரே அதிகாரம் படைத்தவர் அப்பா. நீர் ஒருவரே ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தும்படியாகவே, எங்களை மீட்கும்படியாகவே நீர் இறங்கி வந்தீரப்பா. இப்போதுமாக ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பை ஆண்டவரே அருள நீர் சித்தமுடையவராய் இருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது ஆண்டவரே, இதோ விசுவாச பிள்ளைகள் எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த கண்ணீரை நீர் கண்டு கொண்டிருக்கிறீரப்பா. அநேக பிள்ளைகள் இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல இருள் கட்டி வைத்திருக்கிறதோ அந்த எல்லா இருளின் வல்லமைகள் விலக வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்தெந்த கிராமங்களை மந்திர சக்திகள் கட்டி வைத்திருக்கிறதோ அந்த எல்லா சக்திகளிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த கிராமங்களிலே ஆண்டவரே அறியாமை என்னும் இருள் கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கிராமங்களை கர்த்தரை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, இப்போது ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக வல்லமை கிராமங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நகரங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தாய் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் தாய் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, என் சொந்த குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை ஆண்டவரே. என்னுடைய உறவினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே ஆண்டவரே. எங்களுக்கு
எங்களுக்கு வந்த என் இயேசுவே, எங்களை தேடி வந்த இயேசு, எப்போதுமா என் குடும்பத்தை தொடும், என் குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஜெபங்களை நீ கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரப்பா, நீர் மனம் இறங்கப்பா. ஆண்டவரே, யாரை ரட்சிக்க நீ சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களை ரட்சித்துக் கொள்ளப்பாப்பா. அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, எங்களால் நாங்கள் முயன்ற காரியங்களை செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்ய முடியாது. எல்லா தடைகளும் விலகட்டுமா கர்த்தர். அப்படியா எங்கள் ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பெறும் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்று பெயர் உண்டு. அவர் ஜெபிக்கிறவர். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். சீஷர்கள் அவரிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். ஜெபிக்கும்படி அவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் தர வல்லமை உடையவர். நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போகும். அநேகர் இந்த ஜெபத்தில் கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மனதுருகி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு மணி நேரங்கள் மிக விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு விசேஷமான நேரம். இந்த விசேஷமான நேரம் ஏன் இது விசேஷமான நேரம் என்றால், ஆண்டவர் திறப்பில் நிற்க ஒருவனையும் காணுமே என்று வேதத்தில் அவர் அங்கலாய்த்து எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். திறப்பில் நிற்க நீங்களும் நானும் அதிகாரம் படைத்திருக்கிறோம். திறப்பில் நிற்க நமக்குள்ள அந்த ஜெபாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஜெப நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் இப்போதுமா இதை பார்க்கும்படியாய், இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் இன்னும் ஒரு சிலருக்கு கர்த்தர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போதுமா இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக, நீங்களும் ஜெபிக்கும்படியாக, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் இப்போது இந்த மணி நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் என்னோட கூட இப்போ ஜெபிக்கிறீங்க. நீங்கள் வீடுகளில் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை சபையில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் இப்போது நீங்கள் முழங்கால் படியிடுகிறீர்களே, இது கர்த்தர் கொடுத்த காரியம். இப்போது நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், எனக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த குறிப்புகளுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இந்த குறிப்பு மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. இப்போது இந்த நேரங்களில் அநேகருக்கு தெரியும், அநேக மாணவர்கள் மாணவியர்கள் தேர்வு எழுதுகிற ஒரு நேரம். அநேகர் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு சில ICS என்று சொல்ல போர்டுலாம் தேர்வு ஆரம்பித்தாயிடுச்சு. +1 தேர்வு, +2 தேர்வு ஆரம்பித்தாயிடுச்சு. அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்து இந்த தேர்வு எழுதுகிற சமயத்தில் அவர்களை எந்த வியாதியை தொடக்கூடாது. இந்த வெயில் நேரங்களில் எந்த சிக்கன் பாக்ஸ் என்ற வியாதி அவர்களை தொடக்கூடாது. எந்த பிசாசு கிரைகள் அவர்களை தொடக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை கர்த்தர் தர வேண்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் சரீர சுகத்தோடு கூட அதை தேர்வு எழுத வைக்க வேண்டும். இப்படியாய் படித்து தேர்வு எழுதுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்களும் நான் ஜெபிக்கிற போது அநேக பெற்றோர்கள் இப்போது சொல்வதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். என் மகனுக்காக ஜெபிக்க பாஸ்டர், என் மகளுக்காக ஜெபிக்க பாஸ்டர், என் மகன் படித்தாதான் பாஸ்டர், மகன் படித்தாதான் பாஸ்டர் அவன் எதிர்காலம். அது புரியாமல் என் பிள்ளை இன்னும் விளையாடிட்டு இருக்கு பாஸ்டர். அநேக பெற்றோர்கள் நான் சொல்ல கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் என் பிள்ளைங்க வேனில் ஏற்றுற பாஸ்டர், ஸ்கூல் வேனில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், டேம் ஃபீஸ் கட்டாதனால வெளியே நிற்கிறாங்க பாஸ்டர், என் பிள்ளை எப்படி பரீட்சை எழுத போதுன்னு தெரியல பாஸ்டர், கொஞ்சம் ஜெபின்னு சொல்லியிருக்கிறாங்களே. என் சபையை தேவ பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தேர்வு எழுதுகிற அந்த பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த தேர்வு முடிகிற வருகிற போது கர்த்தர் தான் பிள்ளைகளை பலப்படுத்தும். இல்லை மூடி ஜெபிப்போமா? என்னோடு கூட ஜெபிக்க முடியாது வந்திருக்கிற சபையாரை எல்லாரும் முழங்கால் படி ஜெபிக்கலாம். பிதாவானவர் இயேசுவின் நாமத்தினாலும் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஜெப குறிப்பை நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறதுக்காக
அப்பா அந்த நேரத்தில் அநேக பெற்றோர்களுடைய கண்ணீரை நீ காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே வேன் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியாததுனால பிள்ளைகள் பள்ளிகளில் வெளியே நிற்பாட்டப்படுகிறார் ஆண்டவரே. ஏதோ கண்ணீரோடு இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானங்களை பெருக செய்யும் அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பணத்தை கட்ட பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஆண்டவரே மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இதோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஜெயம் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. இப்போதுமாய் ஆண்டவரே 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் வகுப்பு ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தை தருவீராக. எந்த வியாதியும் அந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த சிக்கன் பாக்ஸ் வியாதியை தொடக்கூடாது. வேறு எந்த சத்துரின் வல்லமை பிள்ளைகளை தொடக்கூடாது. குடும்பத்தில் ஆண்டவரே ஒருவேளை அவங்க தகப்பனார் குடிகாரராக இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே சூழ்நிலைகள் ஆண்டவரை படிக்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். அதை எல்லாவற்றும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோர்கள் ஞானத்தை தந்து பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய சூழ்நிலை அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு எந்த வியாதி இல்லாதபடி படிக்கிற காரியங்கள் மறக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. அது தேர்வு எழுதுகிற போது தைரியத்தோடு மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறதே. ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏழை மாணவ மாணவிகளுக்காக ஃபீஸ் கட்ட முடியாத ஆண்டவரே ஸ்கூல்ல ஆண்டவரே வருத்தத்தோடு வெளியில் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போதுமாய் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து அநேகர் மற்றுமாய் மேல் படிப்பு படிக்கிற ஆண்டவரே டிகிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஐடி படிக்கிற பிள்ளைகளுக்கு, தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீ ஜெயம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவிடத்தில் கேட்க கடவீர்கள், அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்களுடைய சத்திய வார்த்தையினால சொல்லி ஜெபிக்கிறேன். ஞானத்தை தருகிற என் தெய்வமே, ஞானமே, நீரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து ஜெயம் கொடுக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு ஜெயம் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிற இன்னும் குறிப்பை நான் உங்களிடத்தில் சொல்லுவேன். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. குடிக்கார கணவனால மனைவி சந்தோஷமா, தாயார் சந்தோஷமா, பிள்ளைகள் சந்தோஷமா இல்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக. என்னிடத்தில் ஒரு தாயார் இப்படியாக சொன்னாங்க, மாஸ்டர், என் மகன் குடிச்சிட்டு நான் தாயின்னு தெரியாமல் எனக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறேன். அவன் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு என் காதுகள், என் இருதயம் பலவீனம் அடைஞ்சு செத்தெல்லாம் நினைக்கிறேன். செத்தெல்லாம் நினைக்கிறேன். என் மகன் என்னை இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறேன். இதுதான் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அது மாத்திரம் அதே போல் இன்னொரு குடும்பம் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அது சொன்னாங்க, மாஸ்டர், எங்கள் அப்பா குடிச்சுட்டாங்க, நான் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எங்கே போய் படுக்கிறது ராத்திரியில் என் தங்கச்சி வைத்துக்கொண்டு, வாலிபர் வயதில் இருக்கிற தங்கச்சி, இதற்கு விடிவே கிடையாது. இப்படி அநேக குடும்பங்கள் இந்த குடியினால், இந்த சாராயத்தினால், இந்த போதையினால் அடையே குடும்பங்கள் நிம்மதியற்று இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்க முடியாது, அப்பேற்பட்ட சமாதானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவ பிள்ளைகள், நீங்கள் எந்த இடத்துல குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிற நேரத்தில்
நன்றாய் செபிக்கிறீங்க, கண்ணீர் வலித்து செபிக்கிறீங்க. இன்னும் நாம் கண்ணை மூடி உற்சாகமாக ஆண்டவர் பதில் தர வேண்டும். அவர்தான் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். விடுவிக்கிற தேவன் அவர். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். வல்லமை உடைய தேவன் குடும்பங்களை சாராயத்திலிருந்து அநேக மனிதர்கள் இந்த மோதலில் விடுதலை பண்ணி ஜெபிக்கிறார். பிதாவானவர் இயேசு நாமத்தினால மன்னிப்பு பார்க்கிறோம்ப்பா. என் தெய்வமே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து குடும்பங்களை உண்டு பண்ணின தேவன். ஆண்டவரே, குடும்பங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்த தேவன் அப்பா. ஆண்டவரே, இப்போதுமாய் அநேக குடும்பங்கள் ஆண்டவர் குடியினால், சாராயத்தினால், போதையினால் அநேக கணவன் மனைவிகள் நிம்மதியற்று இருக்கிறாங்க, அநேக பெற்றோர்கள் நிம்மதியற்று இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகள் நிம்மதியற்று இருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கிற அந்த வேலையில் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், நீர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாராயத்தை நாடி போகிற மனிதர்களை என் தேவன் தாமே மனம் இறங்கி அவர்களை திருத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த குடி போதையில் இருக்கிறவர்கள் அவர்களே அதை வெறுக்கத்தக்க வெறுப்பை என் தேவன் உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இந்த சாராயத்தினால், இந்த குடியினால் வருமானங்களை இழந்து ஆண்டவரே நிம்மதியற்ற சூழ்நிலை, பிள்ளைகள் படிப்பதற்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை, சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்பா. என் தேவனின் மனம் இறங்கப்பா. ஆண்டவரே, இந்த சாராயத்தை விற்கிற இந்த அரசுக்கு ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரை பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த சாராயத்தை இந்த தமிழ்நாட்டை விட்டே நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக விதவைகள், அநேக ஆண்டவரே ஸ்திரீகளுடைய கண்ணீர், அநேக பெற்றோருடைய கண்ணீர் ஆண்டவரே இந்த சாராயத்தினால் தான் இருக்கிறதப்பா. என் தெய்வமே, நீர் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடியினால நிம்மதியற்றிருக்கிற குடும்பங்களை என் தேவன் மனம் இறங்கி ஆண்டவரே நீ நிம்மதி சந்தோஷத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது, நீர்தான் சொன்னீரப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வேலையிலே ஆண்டவரே இந்த குடியினாலே நிம்மதியற்று இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்கு என் தேவன் நிம்மதியை சந்தோஷத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து இதோ கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் தாமே இந்த குடி வெறியிலிருந்து ஆண்டவரே இந்த சாராய வாடையிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பெண்கள், சகோதரிகள், பிள்ளைகள் இந்த ஜெபத்தை ஆண்டவரே இப்போது என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிற வேலையிலே என் தேவன் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிம்மதியை தருவீரா, சந்தோஷத்தை தருவீரா. ஆண்டவரே, நாங்கள் மனிதனிடத்துல கேட்கிறோம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உம்மிடத்துல கேட்கிறோம். நீர் உணர்வுள்ள தெய்வம், நீர் உணர்வுள்ள தெய்வம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே குடும்பங்களுக்கு நிம்மதியை கட்டளையிடும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே வேலை ஜெபாவினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், இப்போது நாம் ஜெபிக்கிறது எத்தனை பேருக்குள்ளாக ஒரு நிம்மதி வருகிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டார்? எல்லாருக்கும் இந்த கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் ஆமென்.
தேசத்தில் வறுமைகள் இருக்கிறது, இந்த தேசத்தில் லஞ்சம் இருக்கிறது, இந்த தேசத்தில் ஊழல் இருக்கிறது, இந்த தேசத்தில் அறியாமையின் இருள் இருக்கிறது. உண்மையான தெய்வம் யார் என்பதை ஜனங்கள் தினந்தோறும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்காக, இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் கர்த்தர் நல்ல தலைவர்களை நமக்கு எடுத்து தர வேண்டும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். வருகிற தலைவர்கள், இந்த மக்கள் ஓட்டு போடுகிற வாக்கு சாவடிகள் சென்று அனைவரும் ஓட்டு போட்டு அவர்கள் இந்த நாளிலே இந்த வாக்கை பதிவு பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேகர் வாக்கை பதிவு பண்ணாமல் வாக்கை பதிவு பண்ண நல்ல தலைவர் யாருக்கு நான் ஓட்டு போட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் அறிந்து ஆண்டவருக்கு உத்தரவு பெற்று ஓட்டு போடணும். மாத்திரமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வருகிற போது திருச்சபைக்கு, ஊழியர்களுக்கோ, மிஷனரி மார்களுக்கோ எதிர்ப்பு ஏற்படுத்தலாம். நல்ல இந்த நம்முடைய பாரத தேசமான எல்லா மக்களும் அன்போடு வாழ்கிற தேசம். இந்த தேசத்தில் பிரிவினை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு சுய லாபத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, மதம் என்ற பேரில், ஜாதி என்ற பேரில் ஜனங்கள் பிரிக்கப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறார். அரசு தலைவர்கள், அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாரையும் கர்த்தர் சமூகத்தில் கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய பாரத தேசம் இந்த எலெக்ஷன் நாளில் வன்முறை இல்லாதபடி நடக்கும் நல்ல தலைவர்களை எடுத்தாங்க. எங்கள் தேசத்துக்கு, எங்களுடைய ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நன்மை செய்யக்கூடிய தலைவர்கள் இங்கு எழுதிட்டாங்க சொல்லி கர்த்தருடைய சுத்தம் நடக்கும். கண்களை மூடி செல்லுகிறோம். பல தேவர்களை கண்களை மூடி நேரத்தில் பிதாவானவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக நின்று நீதிமான்கள் இருக்கிற போது இந்த தேசத்தை முழுதும் நீர் ஏன் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசினார். ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். அதே போல நம்முடைய பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிற திருச்சபைகள் இருக்கிறது. தேசம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திறப்பில் நின்று உபவாசித்து ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள், திருச்சபைகள், விசுவாச பிள்ளைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார். இந்த தேசத்துல வறட்சி இருக்கக்கூடாது, இந்த தேசத்துல ஊழல் இருக்கக்கூடாது, இந்த தேசத்துல வன்முறை இருக்கக்கூடாது, இந்த தேசத்துல பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது, இந்த தேசத்துல ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று இந்த தேசத்தை நேசித்து இந்த தேசத்துக்காக நாம் பிறந்த இந்த மண்ணுக்காக ஜெபிக்கிற அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக நீதிமான்கள் இந்த தேசத்தில் இருக்கிற போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார், நம்முடைய தேசத்தை ஒரு ஆசீர்வதிப்பார். ஆனாலும் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். இப்போதும் கர்த்தருடைய ஆவியான அந்த குறிப்பை கொடுத்தபடினால என்னோடு சேர்ந்து நல்லா நெடுமுழங்கால் என்னோடு சேர்ந்து உங்கள் கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த இந்திய பாரத தேசத்தை நாம் அரசியல் மாநிலத்தால் ஆண்டவர் நேரத்தில் எந்த வன்முறை தூண்ட நினைக்கிற பொல்லாத ஆவிகள்லாம் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் வாக்குச்சாவடி சென்று வாக்களிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வாக்களிக்கிற போது ஆண்டவரே அவர்
ஆசீர்வாதத்தின் அடையாளம் தான் உங்கள் முகங்களிலே அந்த தேவ பிரசனம் இருக்கிறது. இந்த தேவ பிரசனம் இருக்கிறது. இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனம் என்னுடைய ஜனம், இந்த ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இந்த இடத்துல ஜெபிக்கும்படியாக நம்ம வைத்திருக்கிற இந்த வேலையில் அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிற இன்னொரு காரியங்களுக்காக எல்லாரும் கண்களை கொண்டு ஜெபிக்கலாமா? இது என்னவென்றால், இந்த தேசத்தில், இந்த நாட்டில், நம்முடைய தேசத்தில் இருக்கிற அநேக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற வன்முறைகள், இந்த பாலியல் வன்புணர்வு, இந்த தேசத்தில் அநேக சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், அநேக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தான் தர வேண்டும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் தான் பாதுகாக்க வேண்டும். அநேக ஆண்கள், அநேக சகோதரர்கள் இவர்களை சகோதரிகளாக, தாயாக இவர்களை நேசிக்கத்தக்க அப்படிப்பட்ட உணர்வுகளை தர வேண்டும். போதையினாலே மற்றும் அநேக பணங்களுக்காக, அநேக வெறியாட்டங்களுக்காக தன்னை விற்று கொடுக்கிற இந்த பிடியிலிருந்து, இந்த சத்துருவின் பிடியிலிருந்து சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். ஆண்டவரே, நீ சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். ஆண்டவரே, எங்கள் நாட்டில் இந்த சிறு பெண் பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஆண்டவரே நடக்கிற அநேக கொடுமைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தாய்மார்கள், சகோதரிகள், திருமணமானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இளம் விதவைகள், இப்படியாய் அநேக பெண்கள் அநேக இடங்களில் ஆண்டவரே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் சொன்னீரப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நேசிக்கிறீரப்பா, எல்லாரையும் நேசிக்கிறீர். இப்போதுமாய் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த அபாயகரமான, ஆண்டவரே இந்த ஆபாசமான, ஆண்டவரே இந்த கற்பழிப்புகளுக்காக, இந்த வன்புணர்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தை, ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா வன்புணர்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிகள் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாராய் ஜெபிக்கிற இந்த வேலையிலே, விசுவாசிகளாய் ஜெபிக்கிற இந்த வேலையிலே, கர்த்தர் நீர் கொடுத்த இந்த குறிப்புகளுக்கு ஜெபிக்கிற இந்த வேலையிலே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளை, எல்லா பெண் பிள்ளைகளை, சகோதரிகளை, மூத்த விசுவாசிகளை, எல்லா தாய்மார்களையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படியாய் அந்த ஆவிகள் இந்த தேசத்தை விட்டு விலக வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குறிப்புக்காய் ஜெபிக்கும்படியாய் எங்கள் இருதயத்தை ஏவி போது ஜெபிக்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அப்படியா சகோதரி தாய்மார்களை பாதுகாப்போருக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல குறிப்புகளுக்காக கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். சோதரா. அடுத்ததாக நாம் ஒரு நல்ல குறிப்பை கர்த்தருடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? ஐயா, என் குடும்பத்தில் எவ்வளோ உழைக்கிறேன், என் குடும்பத்துக்காக எவ்வளோ ஓடி உழைக்கிறேன், அதனால் என் குடும்பத்துக்கு ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு கொஞ்சம் இரக்கம் இல்லையே, என் குடும்பத்தை சாபம் வாட்டி கொண்டிருக்கிறேன். யார் செய்த சாபம்னு தெரியல, குடும்பத்தை சாபம் வாட்டி கொண்டிருக்க. முன்னோர்கள் செய்தார்களா, யார் செய்தான்னு தெரியல, குடும்பம் தலை தூக்க மாட்டேன். என் அடுத்த சந்ததி, என் தலைமுறை, என் பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்கன்னு தெரியல. இதற்கு எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், இதுக்கு எவ்வளோ பணங்களை செலவழிச்சிட்டோம். ஆனால் இந்த சாபம் எங்களை விட்டு போக மாட்டேங்க. நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்தா உங்கள் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் செய்வார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். எங்களுக்காக ஜெபின்னு சொன்னேன். அநேக குடும்பங்களுக்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி இந்த சாப கட்டுகளை உடைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தினால் சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவை ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கண்ணை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜெபிக்கிறவர்களிடத்துல வந்து
சபையாகிய எங்களிடத்துல வந்து எங்கள் குடும்பங்களில் சாபங்கள் இருக்கிறது. இந்த சாபத்துக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம், இந்த சாபத்துக்காக எவ்வளோ பணங்களை செலவழித்தோம், இந்த சாபங்களுக்காக எவ்வளோ விரதங்களை செய்துட்டோம். ஆனால் எங்கள் குடும்பங்கள் இன்னும் சாபத்திலிருந்து மீளவில்லை. எங்கள் பிள்ளைகள் தலை தூக்க முடியல. எங்கள் குடும்பங்கள் அநேக ஆண்கள் மரித்து கொண்டே போகிறார்கள். எங்கள் குடும்பத்தில் இன்னும் குழந்தைகள் பிறக்காம மலடியாவே இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ உழைத்தாலும் ஒரு நல்ல நிலத்தை வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, என் பெற்ற எடுத்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக முடியல. திருமணமான பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, வாழா வெட்டியா வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட அநேக குறிப்புகளை என் தெய்வமே அநேகர் எங்களிடத்துல சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிறவர்களை என் ஆண்டவர் இயேசு நீர் ஒருவரே விடுதலை பண்ண முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி எங்களிடத்துல வந்து சொன்ன இந்த குறிப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போது எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை முழங்கால் படிட்டு வானத்துக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்தி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த குறிப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சாப கட்டுகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தர் திருமணமாக முடியாதபடி இருக்கிற எல்லா சாப கட்டுகள் உடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேக வாலிப சகோதரிகள், அநேக வாலிப சகோதரர்கள் படித்து நல்ல வேலையில் இருந்து திருமணமாகாமல் கட்டி வைத்திருக்கிற அந்த சாப கட்டுகளை நசனா இயேசுவின் நாமத்தினாலே இப்போது உடைக்கிறோம் அப்பா. எந்தெந்த இடத்துல தாய்மார்கள் இதோ இந்த குறிப்பு என்னுடைய குறிப்பு தான், என் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கிறார்கள், இவர்கள் ஜெபிக்கிறார்களே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பெருமூச்சோடு கூட இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருமணம் ஆடி முடிந்து கணவனோடு விட்டு பிரிந்து வந்திருக்கிற ஆண்டவரே வரதட்சணை கொடுமையினால மற்றும் அநேக தோஷத்தினாலே மனைவியை தள்ளி வைத்திருக்கிற ஆண்டவரே கணவனும் மனைவி பிரிந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கணவனும் மனைவி பிரித்து வைத்திருக்கிற பொல்லாத சத்ரு இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று உண்டாக்கி ஆண்டவரே கர்த்தர் அவருக்கு திருமணத்தை கொடுத்து வாழ வைத்திருக்கிற தெய்வமே, சாப கட்டுகளிலிருந்து பிரிவினை உண்டு பண்ணுகிற எல்லா பிரிவினை ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. அதே போல பிள்ளைகளை மலடியாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லையே, எவ்வளோ டெஸ்ட் பேபிக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், கருமுட்டைக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது இந்த வேலையில எந்த பட்டணத்தில் இருந்தாலும் அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு கணவனும் மனைவியாக ஆண்டவரே அங்கலாய்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த ஜெபங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தர வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இப்போது குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மலடியை பிள்ளை தாட்சாக்கிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரப்பா. ஆபிரகாம் சாரால் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவரே, சகரியா எலிசபெத்தின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவரே, இப்போது அந்த மலடியை எல்லாவற்றையும் என் தேவன் ஆண்டவரை விடுதலை பண்ணி சாப கட்டிலிருந்து விடுதலை பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். கணவனும் மனைவியும் ஆண்டவரை பிரிவினையோடு இருக்கிற குழந்தை இல்லாமல் ஆண்டவரை பிரிவினையோடு இருக்கிற அந்த பிரிவினின் வல்லமைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எல்லா சர்பத்தின் ஆவிகள் கணவனும் மனைவி பிரித்து வைத்திருக்கிற எல்லா சர்பத்தின் ஆவிகள் என் நசராகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்போது வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். இப்போது குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். எந்தெந்த சகோதரிகளை ஆண்டவரை கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டுகளை உடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக குடும்பத்தில் ஆண்டவரே வருமானங்கள் இல்லாதபடி எவ்வளவு உழைத்து விவசாயம் பண்ணியும் எவ்வளோ சம்பாதித்து குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வீடு கட்ட முடியவில்லை, கடகால் போட்டது அப்படியே இருக்கிறது, அநேக வீடுகள் முடிக்க முடியாத நிலையில் இருக்கிறது, கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் சொன்னீர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னீரப்பா. என் நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வீடு கட்ட முடியாமல் இருக்கிற அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிற அந்த சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்போது உடைக்கிறோம் அப்பா. இப்போது உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இப்போது உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இப்போது உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் கணவனை விட்டு கணவன் வீட்டை விட்டு வரதட்சணை கொடுமையினாலே, ஜாதி கொடுமையினாலே மற்றும் அனைத்து எந்தவித
விதமான பிரச்சனையில வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டு இருக்கிறார்களோ, அன்பு சகோதரியினுடைய கண்ணீரை காண்கிற தேவன், சகோதரருடைய கண்ணீரை காண்கிற தேவன், அநேக பெற்றோருடைய கண்ணீரை காண்கிற தேவன் இப்போதே அந்த கணவருடைய குடும்பத்தில் பேசும்படியா ஜெபிக்கிறேன், பேசும்படியா ஜெபிக்கிறேன், பேசும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா சாப கட்டுகளை உடைப்பீராக, எல்லா சாப கட்டுகளை உடைக்கும்படியா ஜெபிக்கிறேன், எல்லா சாப கட்டுகளை உடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் தேவனுடைய ஆவியினர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போது சாப கட்டுகளை உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே இந்த விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். நஸ்ராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அநேக குடும்பங்களை கர்த்தர் சாப கட்டுகளை உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நமக்கு இந்த விடுதலை கொடுத்ததுக்காக, சாபத்தை உடைத்து போட்டதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி, இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லா தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகள், சபையோரே, அநேக நாடுகளிலிருந்து, அநேக பட்டணங்களிலிருந்து, அநேக நகரத்திலிருந்து, அநேக வீடுகளிலிருந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையோடு கூட நான் சொல்லி என்னுடைய ஜெபத்தை தொடர்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. இந்த ஜெப நேரத்தில் கர்த்தரின் இருதயத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சத்தியம். எப்படி சத்தியம்? வசனம் சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் சத்தியம், இயேசு கிறிஸ்து சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். இந்த திரியேக தேவன் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எழுத்துக்கள் சத்தியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் சத்தியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு சத்திய ஆவியானவர் அநேக விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார், அநேகருக்கு விடுதலை வந்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவச்சனமே, இப்போதுமாய் இன்னும் ஒரு குறிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு குறிப்புக்காக நான் ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் அநேகர் விடுதலை கொடுக்கிறார். சத்தியத்தை மறிகள், சத்தியம் உங்களை விடுதலையா, சத்தியமாகி இயேசு அநேகர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அநேக குடும்பங்கள் மந்திரத்தினாலே, பில்லி சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அநேக குடும்பங்கள் வெளியே சொல்ல முடியவில்லை. எத்தனையோ தோஷங்கள், எத்தனையோ காரியங்கள் அவர்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் குமாரன் விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக. வசனம் சொல்லுங்க, பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார், குமாரன் என்ற இந்த இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகும். ஆண்டவர் இந்த விடுதலை கொடுப்பதற்கு அவரை ஒரே ஒரு தகுதி எதிர்பார்க்கிறார், நம்பிக்கை. நம்பிக்கை. இப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், இதை பார்க்க போகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பங்களில் இருக்கிற மந்திரங்கள், செய்வினிகள், பில்லி சூனியம், மாந்திரிக கட்டு எல்லாவற்றையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போது உடை. கண்களை மூடி செபிக்கலாம், கண்களை மூடி செபிக்கலாம், கண்களை மூடி செபிக்கலாம். யாரோ வீட்டில் இருந்தோ இல்லை இதை மொபைல்லையோ டிவிலையோ எந்த வழியிலே இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்கிறார். செபிக்கலாம். ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கூட அநேக குடும்பங்கள் மந்திரத்தினால, பில்லி சூனியத்தினால, செய்வினை கட்டுகளினால், மாந்திரிகத்தினால கட்டப்பட்டிருக்கிறாப்பா. அந்த குடும்பங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நாங்கள் சபையாராய் ஜெபிக்கிறோம், விசுவாச குடும்பங்களாக ஜெபிக்கிறோம், மிஷினரிகளாக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்களாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா,
ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இப்போது எந்தெந்த குடும்பங்கள் மாந்திரிக கட்டுனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மாந்திரிக கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு, வீடுகளுக்கு என் தேவனுடைய வல்லமை இப்போது கடந்து செல்வதாக, என் தேவனுடைய வல்லமை இப்போது கடந்து வருவதாக, என் தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம், என் தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல தேவ வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே மாந்திரிக செய்வினை பில்லி சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் இப்போது நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இன்னும் வல்லமையா இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இறங்கி அந்த குடும்பத்தை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், அந்த குடும்பங்களுக்கு விடுதலை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விடுதலை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போது எல்லா செய்வினை கட்டுகள், எல்லா மாந்திரிகள், எல்லா பில்லி சூனியங்கள் ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் விடுதலை தருவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. சத்தியவான் எவனும் சத்தம் கேட்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்போது நம்பிக்கையோடு என் குடும்பத்துக்கு, என் வீட்டிற்கு, ஆண்டவரே என் வீட்டிற்கு இப்போது இந்த மாந்திரிக செய்வினை கட்டிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜெபத்துல கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இயேசுவே நான் உன் சமூகத்துக்கு வந்ததில்லை, திருச்சபைக்கு வந்ததில்லை, நான் எந்த சபைக்கு போனதில்லை, ஆனாலும் நான் நம்பிக்கையோடு கூட இப்போது நீர் விடுதலை தருவீர் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுகிறேன். இப்போது இந்த நேரத்தில் கண்களை மூடுகிறேன். எனக்கு இந்த விடுதலை வேணும். எத்தனையோ வருஷம் விடுதலை இல்லை, எத்தனையோ வருஷத்துல நான் எந்தெந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டேன், எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி இந்த ஜெபத்துல கண்களை மூடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் கர்த்தர் விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினால். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்கிறதப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த விடுதலை ஆண்டவரை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் அநேக பகுதியில் இருக்கிறவர்கள் இந்த விடுதலை பெற்று அநேக திருச்சபையில கிறிஸ்துவர்கள் மத்தியில் சென்று இந்த ஜெபத்துல கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், இந்த ஜெபத்துல கண்ணு மூடி அழுதேன், இந்த ஜெபத்தோட நம்பிக்கையோடு நின்னேன், எனக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்ல போறக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாமத்துக்கு மேலான நாமம் இந்த உலகத்தில் இல்லையப்பா. நஸ்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கும். மீட்பு ரட்சமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டது கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போற இன்னொரு குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய தேசத்தில் இந்த பஞ்சங்கள், இந்த வறுமைகள் இதெல்லாம் வச்சுக்கணும் ஜெபிக்கிறோம். அநேகருக்குள்ளவே இப்போது ஒரு பயம் வந்துருச்சு. வெயில் காலம் ஆயிடுச்சு, மழை வராது, நிலத்தில் விதைச்சதெல்லாம் கருகிடும், தீஞ்சிடும், தண்ணி கிடைக்காது, நமக்கு மோட்டர் செலவு பண்ணி தண்ணியை பாய்ச்ச முடியாது, இப்படியா இந்த தேசம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் வருத்தத்தோடு இருக்கு. அது மாத்திரமல்ல, அநேகருக்கு வாழ்வாதாரங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள் நாட்டில் இருக்குது. படித்த அநேக இன்ஜினியரிங் படித்த அநேக இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இல்லை, படித்த அநேக பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை, அநேக பிள்ளைகள் படித்த படிப்புக்கேற்ற வேலை செய்யாமல் தனக்கு கிடைத்த ஏதோ ஒரு வேலையை, வருமானத்துக்காக ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளை, சபையை நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் இந்த வறுமையெல்லாம் தேசத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும், நம்மை நாம் தாழ்த்த வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி கொள்ளாத வழிகளை விட்டு நாம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்பா, என்னை தாழ்த்துது, நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி நீங்களும் நான் ஜெபிக்கிற போது, அந்த கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற போது இந்த தேசத்தில், இந்த நம்முடைய பாரத தேசத்தில் வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் மாறி அநேக சுபிட்சமாய் வாழ, மழையோடு நல்ல தண்ணீரோடு கூட, நல்ல இயற்கை சூழ்நிலையோடு கூட வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தெய்வமே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் படித்து, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு வேலைக்கு போவார்கள், நல்ல கை நிறைய சம்பாதிப்பார்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள்
பிரச்சனையெல்லாம் தீரும் என்று பெற்றோர்கள் ஆண்டவரே உழைத்து கடினப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். நாளை இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. படிப்புக்கேற்ற வேலை இல்லையே, எங்கள் தேசத்திலே எங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதப்பா. இது என் தேவனில் மாற்ற வேண்டுமாச்சு. அநேக குடும்பங்களிலே வருமானங்கள் இல்லாமல் பசினால பட்டினால இன்றும் அநேக கிராமங்கள் உண்டு ஆண்டவரே, அநேக வீடுகள் உண்டப்பா. இன்னும் ஆண்டவரே சரியான சாப்பாடு இல்லாமல் அநேக ஆண்டவரே கட்டார் குடும்பங்கள் உண்டு. என் தெய்வமே, குடும்பங்களுக்கு நீர் ஆண்டவரே பதில் தர வேண்டுமாச்சு. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டுமாச்சு ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே இந்த வறட்சியெல்லாம் நீங்க நல்ல மழையை கட்டளிடுங்கப்பா ஆண்டவரே, நல்ல சுபிட்சத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் கிராமங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் தேசங்கள் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, சுபிட்சமாய் இருக்க இந்த வார்த்தை சொல்லுகிறபடி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்கிறார். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்ப என் தேவன் உதவி செய்கிறாங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் மிகவும் பெருகி இருக்கிறதப்பா ஆண்டவரே. உமக்கு விரோதமான அக்கிரமங்கள் எங்களுக்குள் பெருகி இருக்கிறதப்பா ஆண்டவரே. விக்கிர ஆராதனைகள் பெருகி இருக்கிறதப்பா. எங்கு பார்த்தாலும் விக்கிர ஆராதனைகள் பெருகி இருக்கிறதப்பா ஆண்டவரே. நான் தேவன், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ஒருவனும் தேவன் இல்லை என்று எழுதியிருக்கிறீரே ஆண்டவரே. நீ தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரே, அதை அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. என் மகிமையை வேறொருக்கு கொடேன் என்று சொன்னீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை வீணில வழங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. விக்கிர ஆராதனைக்கு ஓடி இருக்கிறோம். நீர் சொல்லுகிற வார்த்தையை விலக்கி ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஆண்டவரே வார்த்தையை மறந்து எங்களுக்கு இஷ்டமானதை, எங்களுக்கு பிடித்தமானதை, எங்களுக்கு பிரயோஜனமானதை, எங்களுக்கு இயன்றதை, எங்களுக்கு முடிந்ததையே இல்லாமல் அநேக திருச்சபைகள் ஆண்டவரே வேறு பக்கமாய் திரும்பி கொண்டிருக்கிறது. இப்போது கண்ணு
கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை நடத்துகிற போதகர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே, ஆண்டவர் பிரேயர்ஸ் நடத்துகிறவர்களுக்காக, வாலிபர்களை நடத்துகிறவர்களுக்காக, சிறு பிள்ளைகளை நடத்துகிற சண்டே ஸ்கூல் நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்குள்ளாக ஆண்டவரே ஒரு தெய்வீக பயம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப கர்த்தர் கிருபை செய்கிறாக. திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. கடந்த நாட்களில் இருந்தது போல ஆண்டவரே ஜெபம் இல்லையே, இரவு ஜெபங்கள் இல்லையே ஆண்டவரே, கண்விழிப்பு ஜெபம் இல்லையே, முழு இரவு ஜெபம் இல்லையே ஆண்டவரே. ஜெபத்தில் குறைந்திருக்கிற திருச்சபைகளை கர்த்தர் இப்போது தொடுவீராக. திருச்சபையை கர்த்தர் எழுப்புவீராக. திருச்சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இரவு ஜெபங்கள் ஆண்டவரே, உபவாச ஜெபங்கள், காத்திருப்பு ஜெபங்கள், சுத்திகரிப்பு ஜெபங்கள், அநேக ஜெபங்களிலே ஜனங்கள் குறைவாய் இருக்கிற ஆண்டவரே சபையாரை தொடுவீராக. இந்த பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவரே, இந்த உலக காரியத்திலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை மீண்டும் திருப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் சபைக்குள்ள உண்டாகட்டும். ஒரு எழுப்புதல் சபைக்குள்ள உண்டாகட்டும். ஒரு எழுப்புதல் சபைக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. சபையை திருப்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். சபையை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணினீர் ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆண்டவரே, நீர் சம்பாதித்த சபையிலே ஆண்டவரே தரிசனங்கள் இல்லாமல், சபையில ஆண்டவரே தரிசனங்கள் இல்லாமல், தீர்க்க தரிசனங்கள் இல்லாமல் இருக்கிறதப்பா. சபை அன்பு இல்லாமல் இருக்கிறது. இப்போது சபை பெருகட்டும் ஆண்டவரே. அன்புல பெருகட்டும், வசனத்துல பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வார்த்தையிலே கேட்பதிலே, உடைய வார்த்தைக்கு காத்திருப்பதிலே சபை அப்படியாய் மீண்டும் ஒரு எழுப்புதலுக்குள் பங்கு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தரை இப்போது தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்போது நானும் என்னோடு கூட ஜெபிக்கிறேன். அநேகர் ஆண்டவரே இந்த ஜெபங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோமே. என் தேவன் சபையில ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக. சபையில எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக சபை விசுவாசிகள் சபை ஆராதனைக்கு தொடர்ந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக சபை விசுவாசிகள் நேரத்தோட வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக விசுவாசிகள் ஆண்டவரே சபை ஆராதனை தவற விடுகிறார்கள் அப்பா. இந்த திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபை விசுவாசிகளை கர்த்தர் தொடுவீராக. கர்த்தர் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. நான் சபையில ஒரு அங்கம், நான் சபையில ஒரு அங்கம் என்பதை விசுவாசித்து உணர்ந்து திருச்சபையை நேசித்து திருச்சபை ஊழியரோடு சத்தியத்தோடு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சபையோடு இணைந்து ஆண்டவரை செயல்பட கர்த்தர் ஆண்டவரை ஒரு எழுப்புதலை சபையில உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக சபைகளிலே ஆண்டவரே சுவிசேஷ கூட்டங்கள் இல்லப்பா. அநேக சபையிலே ஆண்டவரே கர்த்தரை சுவிசேஷங்கள் ஊழியங்கள் இல்லை. அநேக சபையில டான் பிரீச்சிங் இல்லை. அநேக சபையில அதிகாலை ஜெபங்கள் இல்லை. அநேக சபைகளிலே ஆண்டவரே கர்த்தாவே தினந்தோறும் ஜெபங்கள் இல்லை அப்பா. ஆண்டவரே சபை அநேக நாட்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. சபை ஊழியர்கள் அநேக நாட்கள் வெளியூர்ல இருக்கிறாங்க. சபை ஆண்டவரே அநேக நாட்கள் ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே வெறுமையா இருக்கிறது. இந்த நிலைமைகளை மாற ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதலை சபையில உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தும் போது ஆண்டவரே நீர் மனம் இறங்குகிற தேவன் அப்பா. எங்கள் பொல்லாத வழிகளை நீர் உணர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பொல்லாத வழிகளை நீர் சீர்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபையில ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரே திரு சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும். இன்னும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே இன்னும் நாங்கள் எங்கள் உபாச ஜெபங்களில் ஆண்டவரே எங்கள் சத்திய வார்த்தைகளை தியானிப்பதில் ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியத்தில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஒரு மனதில் இன்னும் நாங்கள் ஆண்டவரே விருத்தி அடைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பில் நீர் தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. இது அப்படியா செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். என் தேவமே பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி எங்களை தாழ்த்தி ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்க உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படியாய் நம் எல்லா நேரங்களிலும் ஒன்று கூடி ஜெபிக்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த ஜெபத்தில் அநேக கண்ணீரோடு கூட
அநேகர் முழங்காலிட்டு கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபித்தீர்கள். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியக்குள்ளே விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தையின்படியாக இந்த சத்தியவான் இயேசு நம்மை ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு